ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். ரொம்ப நாள் கழித்து திரும்ப நம்ம கார்டன் வீடியோவுக்கு வந்திருக்கோம். ஒரு சின்ன கார்டன் அப்டேட்டு, ரொம்ப முக்கியமானதும் கூட, விச் இஸ் வெரி யூஸ்ஃபுல். ரொம்ப யூஸ்ஃபுல்லானதும் கூட, அதனால தான் உங்கள் எல்லார் கூடவும் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி வந்து நம்ம கார்டனுக்காக ஒரு மல்டி பர்பஸ் ஸ்ப்ரே வால்வ் வந்து நம்ம வாங்கியிருந்தோம். உங்களுக்கு நம்ம கார்டன் டூர்லாம் முன்னாடியே பார்த்தவங்களுக்கு தெரியும். நம்ம கார்டனுக்கு நிறைய பைப் அவுட்லெட்ஸ் இருக்குது. அதில் இது வந்து ஒன் ஆஃப் தி பைப் அவுட்லெட் விச் இஸ் வெரி க்ளோஸ் டு கார் கராஜ். அதனால் வந்து இந்த பைப்பில் வந்து நம்ம இதை ஃபிட் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மெட்டல் வால்வு நீங்கள் பார்த்துருப்பீங்க, தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, பிக்சர் கொடுத்துருப்பேன். ரீசெண்டாக வந்து அமேசானில் ரொம்ப சீப்பாக 380 ஆர் சம்திங் அப்படி தான் வாங்கினோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, விச் இஸ் வெரி மச் குவாலிட்டியும் கூட. இப்போ இதை நீங்கள் பைப்பில் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து நமக்கு வாட்டர் ப்ரெஷர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இப்போ நான் ரொட்டேட் பண்ணுறேன்ல, இது ரொட்டேட் பண்ணும்போது நம்ம பைப் ஐ மீன் டேப் ஆன் பண்ணிவிட்டு திருப்பும் போது அதோடய ப்ரெஷர் வந்து நமக்கு மாறிக்கிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் வந்து அப்பா வந்து ரொம்ப டீட்டெயிலாக அதோட டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டுவாங்க. அதனால் ஃபுல் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஆக்சுவலி இது நாங்கள் வாங்கும்போது இது ஃபிட் ஆகுமோ, இல்லை இது வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குமோ அப்படின்லாம் நினச்சோம். பட்டு ரொம்ப குவாலிட்டி எப்படி இருக்கும்னு கூட யோசித்தோம். இவ்வளோ சீப்பாக வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபேன்டாஸ்டிக் குவாலிட்டி. இப்போ பாருங்கள், டெமான்ஸ்ட்ரேஷன் அப்பா பண்ணுறாங்க. இது வந்து ஜெட் ஸ்பீடு, இதுதான் வந்து ஃபுல் ஸ்பீடு. நீங்கள் வீடியோவில் தெரியாது, பட் நேரில் வந்து அவ்வளோ ஃபோர்ஸாக இருந்தது. இது நம்ம அந்த வால்வ் நான் சுற்றி காட்டினேன்ல, அதை சுற்ற சுற்ற வந்து என்ன ஆகும்னா, அந்த ஜெட் ஸ்பீட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ஸ்ப்ரே மோடுக்கு வந்து வரும். இதுதான் லாஸ்ட்டு ஸ்ப்ரே மோடு. அம்ப்ரெல்லா மாதிரி ஸ்ப்ரே ஆகி மறுபடியும் வந்து அந்த ஸ்ப்ரே குறைஞ்சு மறுபடியும் ஜெட் ஸ்பீடுக்கே வந்து போகிற மாதிரி ஒரு மெக்கானிசம். இது வந்து ரிவால்வ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அந்த சின்ன நாசில் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் ஆகுது பாருங்கள் வாட்டர், அந்தளவுக்கு ஃபோர்ஸாக வந்து வருது. ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம டேப்பில் வந்து ஃபோர்ஸாக வரல அப்படின்னா இந்த அளவுக்கு ஃபோர்ஸ் கிடைக்குமான்னு தெரியல. பட் நம்மளோட டேப் ஃபோர்ஸும் வந்து ரொம்ப முக்கியம். இந்த பாருங்கள், இதுதான் வந்து ஜெட் ஸ்பீடு. இது நம்ம திருப்ப 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 இந்த பாருங்கள், டிஸ்டன்ஸ் வந்து அவ்வளோ வந்து டிஸ்டன்ஸ் போகும். இதை நம்ம ரொட்டேட் பண்ண 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 கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்ப்ரே மோடுக்கு வந்து பாயிண்டட் ஸ்ப்ரே, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து ஸ்ப்ரிங்கிள் ஆகி கொஞ்சம் வைடு ஸ்ப்ரே, அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி மாறிக்கிட்டே வந்து ஒரு மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் ஸ்ப்ரேக்கு வந்து மாறி மறுபடியும் வந்து ஜெட்டுக்கு போயிடுது. ஜெட் மீன்ஸ் அந்த பாயிண்டட் இது. பட் அது வந்து அந்தளவுக்கு ஃபோர்ஸ் இல்லாமல் கொஞ்சம் சாஃப்ட் பாயிண்டட் ஸ்ப்ரே. இது வந்து கொஞ்சம் சாஃப்ட். இது வந்து லாஸ்ட் மோடு. திரும்ப நம்ம திருப்பிக்கிட்டே வரும்போது மறுபடியும் அம்ப்ரெல்லா டைப்புக்கு வந்து மறுபடியும் வந்து பாயிண்டட் ஸ்ப்ரேக்கு போய் மறுபடியும் வந்து ஜெட் ஸ்பீடுக்கு வந்து போயிடுது. ரொம்ப அழகான ஒரு மெக்கானிசம், விச் வாஸ் வெரி சர்ப்ரைசிங். இது வந்து கார்டனிங்க்கு லைக் மொட்டை மாடி கார்டனிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி சர்ஃபேஸ் ஃபீல்டு கார்டனிங்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேர்லாம் ரொம்ப பெரிய கார்டன் வச்சுருப்பாங்க. நம்ம அந்த மூலை முடுக்குலலாம் போய் ஸ்ப்ரே பண்ண முடியாது. தண்ணி அந்த அளவுக்கு ஸ்ப்ரே பண்ணாது. அந்த மாதிரி இடத்துக்கு கூட இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் கார்டனிங்க்கு மட்டும் இல்லை. நம்ம வந்து கார் ஷெட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வால்வில் மாட்டினதுக்கு வந்து என்ன காரணம்னா, கார் வாஷிங்க்கு யூஸ் பண்ணுறது, வெஹிக்கிள் வாஷிங்க்கு யூஸ் பண்ணுறது, ஃப்ளோர் க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணணுன்ற ஒரு இன்டென்ஷனில் தான் இது வந்து இந்த சைடு. ஆக்சுவலி இப்போ அடிக்கிற வெயிலுக்கு பார்த்திங்கன்னா, தண்ணி பாய்ச்சறது இல்லாமல் நம்ம தண்ணியை வந்து அந்த பிளான்ட்ஸ்க்கு மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது இன்னும் ரொம்ப வந்து கூலிங் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். செடியெல்லாம் வந்து வாடாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆக்சுவலி அதை வந்து மைண்ட் பண்ணி தான் நம்ம இந்த ப்ராடக்ட் வாங்கினதே. இது பாருங்கள், அவ்வளோ அழகாக ஸ்ப்ரே பண்ணும்போது அவ்வளோ நல்லா ஈவனாக ஸ்ப்ரே ஆகி எல்லா பிளான்ட்ஸ்க்கும் வந்து அந்த வாட்டர் ஸ்ப்ரேவும் சரி, வாட்டர் சப்ளையும் சரி போகிற மாதிரி இருந்துச்சு. கார்டன் வச்சுருக்கிறீங்க, இல்லை மொட்டை மாடி கார்டன் வச்சுருக்கீங்கன்னா, இந்த வெயில் டைமில் வந்து ரொம்ப கஷ்டம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ப்ராடக்ட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது, பட் இட் இஸ் நாட் அ இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்சோ. ரொம்ப ஒரு 380 சம்திங், 380 தான் இதோடைய காஸ்ட்டு. ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணலாம்.
பட் இதோட இன்ஸ்டலேஷன் நாங்கள் இந்த பைப்பில் வந்து மாட்டுறதுக்கு ரொம்பவே கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் தான். ஆக்சுவலி அது அன்ஃபார்ச்சுனேட்லி நான் அதை வீடியோ கேப்சர் பண்ண முடியல. ஆக்சுவலி இது செட் ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு கன்ஃப்யூஷன்லேயே வந்து நம்ம பண்ணிகிட்ருந்தோம். இந்த பைப்பு இந்த வால்வ் வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் பைப்புக்கு வந்து கொடுத்த வால்வு. அதாவது இந்த பைப்போட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 1/2 இன்ச் அந்த ஓஸ் பைப்போட. அதுக்கான வால்வ் தான் இது. அந்த இன்ச் வந்து நீங்க கரெக்ட்டா பார்த்து வாங்குங்க. இந்த வால்வ் வந்து நம்ப வாங்கியிருக்கிறது 1/2 இன்ச் ஓஸ் பைப்புக்கான வால்வு. இத மாட்டுறதுக்கு வந்து அவ்ளோ கஷ்டமா இருந்ததுங்க. டிஃபிகல்ட்டா இருந்தது. ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி அப்பா அவ்ளோ கஷ்டப்பட்டு அந்த பைப்ப வந்து ஃபிட் பண்ணாங்க. அது ஏன் அவ்ளோ கஷ்டமா இருந்ததுன்னு இப்ப தான் எங்களுக்கு புரியுது. ஏன்னா அவ்ளோ ஸ்டர்டியா இருக்கு. எவ்ளோ ஃபோர்ஸ்ல வந்து வாட்டர் வந்து ஸ்ப்ரே ஆனாலும், அந்த கழட்டிட்டு வர்றது, இல்ல வந்து அவுந்துட்டு வர்றது, இந்த மாரி எந்த ஒரு இஷ்யூமே வந்து ஃபேஸ் ஆகல. அவ்ளோ கிரிப்பா இருந்தது. அப்ப தான் எங்களுக்கு புரிஞ்சது, ஓ! எதுக்கு இது இவ்ளோ டிஃபிகல்ட்டா இருக்கு போடுறதுக்கு அப்படின்னு. ஒன்ஸ் நீங்க மாட்டிட்டீங்கன்னா, அது வந்து ஃபுல்லா வந்து செட் ஆயிடும். நல்லா வந்து கிரிப்பா வந்து உட்காந்துரும். அப்படியே வந்து ஒரு கார்டன் ஒரு கவர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பின்னாடியும் போயிருக்கேன். ஆக்சுவலி இங்க பாருங்க, இங்க நம்ம நல்லா பார்க்க முடியும். அந்த டிஸ்டன்ஸு அதெல்லாம். இப்ப பாருங்க, அதோட டிஸ்டன்ஸ் நமக்கு கிளியரா இங்க தெரியும். அங்க நிக்கிறாங்க அப்பா. பட் எவ்ளோ தூரம் வந்து தண்ணி பாருங்க வருது. இந்த தக்காளி செடியெல்லாம் காய்ச்சு முடிச்சிருச்சு. அதனால வாடியிருக்கு. அங்கருந்து பாருங்க, இங்க மாஞ்செடி, கொய்யா செடிக்கெலாம் வந்து தண்ணி பாய்ச்சறதுக்கு ஈஸியா இருக்கு. இதுதான் அதோட டிஸ்டன்ஸு. இன்னும் நம்ம பைப்ப டில்ட் பண்ணும்போது, இன்னும் டிஸ்டன்ஸ் போகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதில ஆக்சுவலி நாங்க குடுக்குற ஒரு டிப் என்னன்னா, இந்த பாயிண்ட் ஜெட் ஸ்பீட்ல வந்து நீங்க பிளான்ட்டோட ரூட்ஸ் கிட்ட வந்து டைரக்ட்டா தண்ணி விடாதீங்க. ஏன்னா, அது வந்து அந்த ஃபோர்ஸ்ல வந்து சாயில்ல வந்து ஹோல் விழுற மாரி ஆகுது. விச் மேக்ஸ் ரூட் விசிபிள். அதனால அது வேண்டாம். நம்ம ஒரு மைல்டு ஸ்ப்ரே ஃபார்ம்லயே வந்து தண்ணி விடலாம். இப்ப அப்படியே வந்து ஸ்ப்ரே ஃபார்ம்க்கு வந்து மாத்திருக்காங்க அப்பா. அந்த ஸ்ப்ரே வந்து எவ்வளோ அழகா தெரியுது பாருங்க. ஆக்சுவலா எங்க வீட்லயே வந்து கார்டனிங்கில ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டா இருக்கிறது அப்பா தான். அவரு தான் வந்து இந்த மாரி ஒரு டூல் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு தேடிக்கிட்டே இருந்தாரு. ஆக்சுவலி தேங்க் காட் எங்களுக்கு அமேசான்ல வந்து கிடச்சிது இவ்வளோ அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸ்ல. அவர் ரொம்ப ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைட். இந்த வீடியோல நாங்க வாங்கி எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டுங்கிறதுனால, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டா வாங்கி யூஸ் பண்ணுங்க. Okay guys, that's all for this video. Take care. Bye.